ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனவதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 2 கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் 33. யாக கஷ்டனே சோபலினோ அந்தகோராத் பிரசண்ட வேகாதபிதாவதோ பிருஷம் பீதம் பிரபன்னம் பரிபாதியத் பயான் மிருத்யு பிரதாவதி அரணம் தம் ஈமஹி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யார் ஒருவர், பகவான், கஷ்டன எவரேனும் ஒருவர், ஈச பரம ஆளுநர், பலின மிகவும் சக்தி வாய்ந்த, அந்தக உரகாத் மரணத்தை விளைவிக்கும் காலம் எனப்படும் பெரும் சர்ப்பத்திலிருந்த, பிரசண்ட வேகாத் பயத்தை ஏற்படுத்தும் அதன் சக்தி, அபிதாவத விரட்டுவது, பிருஷம் ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் முடிவில்லாதவாறு, பீதம் மரணத்தைக் கண்டு அஞ்சுபவன், பிரபன்னம் பகவானிடம் சரணமடைந்துள்ள, பரிபாதி அவர் காப்பாற்றுகிறார், யத் பயாத் பகவானிடமுள்ள பயத்தினால், மிருத்யு மரணமே, பிரதாவதி ஓட்டம் பிடிக்கிறது, அரணம் அனைவருக்கும் நிஜமான பாதுகாப்பு, தம் அவரிடம், ஈமகி நான் சரணடைகிறேன் அல்லது புகலிடம் கொள்கிறேன். டிரான்ஸ்லேஷன். முழுமுதற் கடவுள் நிச்சயமாக அனைவராலும் அறிந்து கொள்ளப்பட்டுள்ளவர் அல்ல. ஆனால் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவரும் செல்வாக்கு உடையவரும் ஆவார். நித்திய காலமெனும் சர்ப்பம் பயத்தை விளைவிக்கும் சக்தி கொண்டதும், முடிவின்றி அனைவரையும் துரத்தி கொண்டு வருவதும், அனைவரையும் விழுங்கிவிட தயாராக இருப்பதும் ஆகும். ஆகவே இந்த சர்ப்பத்தை கண்டு அஞ்சுபவன் பகவானிடம் புகலிடம் கொள்வானாயின் பகவான் அவனுக்கு அபயம் அளிக்கிறார். ஏனென்றால் மரணம் கூட பகவானைக் கண்டு அஞ்சி ஓடுகிறது. ஆகவே மிகவும் சக்தி வாய்ந்த பரம அதிகாரியும் அனைவருக்கும் உண்மையான புகலிடம் அளிப்பவருமான பகவானிடம் நான் சரணாகதி அடைகிறேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். அனைத்திற்கும் மேலாக சக்தி வாய்ந்த பரம அதிகாரி ஒருவர் இருக்கிறார் என்பதை புத்திசாலி ஒருவன் புரிந்து கொள்கிறார். அந்த பரம அதிகாரி குற்றமற்றவர்களை தொல்லைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக பல்வேறு அவதாரங்களில் தோன்றுகிறார். இது பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 8வது பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம். பகவான் பாவிகளை அழிப்பதற்காகவும் அவரது பக்தர்களை பாதுகாப்பதற்காகவும் பல்வேறு அவதாரங்களில் தோன்றுகிறார். யானைகளின் அரசன் அவரிடம் சரணடைய முடிவு செய்தது. இது புத்திசாலித்தனமான முடிவாகும். சக்தி வாய்ந்த அந்த முழுமுதற் கடவுளை ஒருவன் அறிந்து அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். சந்தோஷமாக இருப்பது எப்படி என்பதை நமக்கு உபதேசிப்பதற்காக பகவான் தாமே பூவுலகிற்கு வருகிறார். மேலும் பரம அதிகாரியான இந்த பகவானை மூடர்களும் அயோக்கியர்களும் மட்டுமே தங்கள் புத்தியால் காணத் தவறி விடுகின்றனர். ஸ்ருதி மந்திரங்களில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. பீஷாஷ்மாத் வாதக பவத்தே பீஷோதேதி சூரியக பீஷாஷ்மாத் அக்னிச்சந்திரஸ்ச மிருத்யுதாவதி பஞ்சம. இது தைத்திரிய உபனிஷதம் ஆகும். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள பயத்தினால்தான் காற்று வீசுகிறது, சூரியன் வெப்பத்தையும் ஒளியையும் பரப்புகிறது, மேலும் மரணம் அனைவரையும் துரத்துகிறது. இதுவே மேற்கூறிய தைத்திரிய உபனிஷத் ஸ்லோகத்தின் பொருளாகும். இவ்வாறாக ஸ்ரீமத் பகவத்கீதை 9ஆம் அத்தியாயம் 10வது பதம் உறுதி செய்வது போல பரம ஆளுநர் ஒருவர் இருக்கிறார். மயாத்தக்ஷேன பிரகிருதீக சூயதே சராச்சரம் என்று பகவான் கூறுகிறார். பரம ஆளுநரின் இருப்பால் இந்த ஜடத்தோற்றம் மிகவும் நன்றாக செயல்படுகிறது.
ஆகவே பரம ஆளுநர் ஒருவர் இருப்பதை புத்திசாலியான மனிதனால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் நமக்கு உபதேசங்கள் வழங்குவதற்காகவும் பகவானிடம் எவ்வாறு சரணடைவது என்பதை உதாரணத்தினால் நமக்கு காட்டுவதற்காகவும் பரம ஆளுநர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவாகவும் பகவான் ஸ்ரீராமராகவும் தோன்றுகிறார். இருந்தாலும் மனிதரில் கடைப்பட்டவர்கள் பகவானிடம் சரணடைவதில்லை. நாமாம் துஷ்கிருதி நோமூடா பிரபத்யந்தே நராத்தமா, அதாவது மனிதரில் கடைப்பட்ட நராத்தமர்கள் மூடர்கள் என்னை சரணடைவதில்லை என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 2 கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் 33 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.